Students, welcome to AA Max. இன்னைக்கு மேக்ஸில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.2ல வந்து ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் சரிங்களா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் எஃப் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 6y மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இந்த பாலினாமியலில் வந்து நமக்கு கீழே ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். y இஸ் ஈக்குவல் டு 1, y இஸ் ஈக்குவல் டு -1, y இஸ் ஈக்குவல் டு 0 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, இந்த வைவை வந்து நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும், அவ்வளோதான் சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 1 நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம்மை வந்து நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. எஃப் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 6y மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படின்ட்டு எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ yயில் வந்து நம்ம இந்த 1 வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாமா. அப்போ 6 இன்டூ yக்கு என்ன இருக்குது 1 இருக்குது. நெக்ஸ்ட் மைனஸ் 3 y ஸ்கொயருக்கு என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஓகே. நெக்ஸ்ட் 6 1s ஆர் 6, 3 வந்து போட்டாச்சு. 1 வந்து நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் 1 தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது ப்ளஸ் 3 இருக்குது ஓகே. 6 மைனஸ் 3 1s ஆர் எவ்வளோ நமக்கு 3 ஓகே. ப்ளஸ் 3 6லேருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணுவோம், நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 3 கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ நமக்கு 3யும் 3யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 6. ஸோ த ஃபைனல் ஆன்சர் வந்து எஃப் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 6 அவ்வளோதான் சரிங்களா. ஸோ ஒன்றும் கிடையாது, இந்த y இஸ் ஈக்குவல் டு 1ஓட வேல்யூ வந்து நம்ம இதில் வந்து இந்த பாலினாமியலில் வந்து அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும், அவ்வளோதான் சரிங்களா. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. y இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ எஃப் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 6y மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்னு போட்டாச்சு ஓகேவா. ஸோ இதில் நம்ம வந்து இந்த yயில் வந்து இந்த -1 வந்து நம்மளை வந்து அப்ளை பண்ணிடலாமா. அப்போ 6 yக்கு வந்து -1 மைனஸ் 3y ஸ்கொயருக்கு என்ன இருக்குது -1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஓகேவா. 6 1s ஆர் 6, ஸோ -6 ஏன்னா இங்கே 6 மைனஸ் இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் என்ன -3 ஓகேவா. ஸோ இந்த -1 வந்து நமக்கு 2 டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -1 1 1s ஆர் 1 தான், அப்போ என்ன இருக்கும் நமக்கு +1ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இன்ட்டு 1 ஓகே ப்ளஸ் 3. ஸோ -6 3 1s ஆர் எவ்வளோ நமக்கு 3 -3. நெக்ஸ்ட் என்ன இருக்குது +3 இருக்குது. ஸோ நம்ம இதை டேரெக்டாகவே கேன்சல் கொடுத்துக்கலாமா. -3க்கும் +3க்கும் கொடுத்தாச்சு. அப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்குது -6. அப்போ எஃப் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு -6 அவ்வளோதான் ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். இதுக்கு அந்த சம் எழுதிடும் பாருங்கள். y இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 6y மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஸோ yயில் வந்து நம்ம 0 வந்து அப்ளை பண்ணலாமா. அப்போ 6 இன்ட்டு 0 மைனஸ் 3y ஸ்கொயரில் நமக்கு என்ன இருக்குது 0 ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஸோ 0வால் நம்ம வந்து எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும் ஓகேவா. மைனஸ் ஸோ 0 வந்து நம்ம 2 டைம்ஸ் போட்டோம்னா 0. ஸோ 0வால் 3யை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான். ஸோ நம்ம டைரெக்டாகவே 0 எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் 3 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கும் 0லேருந்து 0 வந்து நமக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்குது 3 இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் y நமக்கு எவ்வளோ 3 அவ்வளோதான் சரிங்களா. இதான் ஃபைனல் ஆன்சர் ஓகே. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. if p of x is equal to x square minus 2 root 2x plus 1, find p 2 root 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது ஒன்றும் கிடையாது, இங்கே வந்து ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இங்கே p வந்து 2 root of 2ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 root of 2ன்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த எக்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் சரிங்களா. இப்போது p of x is equal to x ஸ்கொயர் மைனஸ் 2 root 2x plus 1. ஸோ எக்ஸுக்கு வந்து நமக்கு என்ன இருக்குங்க 2 root 2 இருக்குது. ஸோ இப்போ இங்கே போட்டுடலாமா அப்ளை பண்ணிடலாமா. அப்போ எக்ஸுக்கு இங்கே என்ன இருக்குது 2 root 2 the whole square, பிகாஸ் என்ன இங்கே 2 இருக்குது இல்லையா. ஸோ மைனஸ் 2 root 2 இங்கே எக்ஸுக்கு என்ன இருக்குது 2 root 2 இருக்குது. ஸோ ப்ளஸ் 1 அதை போட்டாச்சு. ஸோ இந்த 2 root 2 நம்ம வந்து எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணுவோம் 2 டைம்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ பண்ணிடலாங்களா. அப்போ 2 2s ஆர் நமக்கு என்ன 4. இந்த 2 root 2 இருக்கும். ஸோ 2 root 2க்கு நம்ம என்ன பண்ணிப்போம் ஒரு root 2வை வந்து காமனாக எடுத்துப்போம். ஸோ அப்போ இன்ட்டு 2 மைனஸ் இங்கே பண்ணிடலாமா. 2 2s ஆர் எவ்வளோ நமக்கு 4. இங்கே 2 root 2க்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு 2வை வந்து காமனாக எடுப்போம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது ப்ளஸ் 1 ஓகே. ஸோ 4 2s ஆர் எவ்வளோ 8 மைனஸ் 4 2s ஆர் 8. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 1. ஸோ இந்த 8க்கும் இந்த 8க்கும் நமக்கு கேன்சல் ஆகிடும்ல. ஸோ 8லேருந்து 8 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன 0 தான். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குது
ஸோ நமக்கு வந்து 1 இருக்குது. ஸோ அப்போ P of x is equal to 1. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கலாமா? தேர்ட் சம் பார்க்கலாங்களா? ஸோ தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து 6 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சர் வந்து 0ல் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாமா? P of x is equal to x minus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஆன்சர் எப்படி கொண்டு வரணுமா? 0ல் வந்து நம்ம ஃபைனலாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே 3 இருக்குது. ஸோ 3 கூட எந்த நம்பரை வந்து நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும்? 3 தானே. ஸோ அப்போ நம்ம இந்த எக்ஸை வந்து நம்ம 3யை எடுத்துக்கலாங்களா? ஓகே, அப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம்? நம்ம 3 minus 3. ஸோ 3லேருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0. ஸோ இந்த 0 எங்கேருந்து வந்தது? நம்ம இந்த x of 3 எடுத்ததுனால நமக்கு இந்த 0 வந்தது. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன? P of x is equal to 3. அவ்வளோதான். சரிங்களா? ஈஸியாக இருக்குல்ல? ஸோ எங்கேருந்து அந்த 0 வருதோ அந்த நம்பரை வந்து நம்ம வந்து ஃபைனல் ஆன்சராக கொண்டு வரணும். அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கலாமா? P of x is equal to 2x plus 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது பாருங்கள். இந்த 2x plus 5 இருக்குது இல்லைங்களா, இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2x இங்கே இருக்குங்களா? ஸோ இந்த +5 வந்து இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்னவாகும்? -5 வரும். அப்போ x is equal to -5. இந்த 2 வந்து நமக்கு எப்படி வரும்? டிவைடட் பையாக வரும். அப்போ x is equal to -5/2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து 0வாக எடுத்துகிட்டு வரணும். சரி, அது போட்டுடலாங்களா? இப்போ 2 போட்டாச்சு. எக்ஸுக்கு என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? -5/2. ஓகே, +5. ஓகேங்களா? ஸோ இந்த 2க்கும் இந்த 2க்கும் நம்ம வந்து டைரெக்டாக கேன்சல் கொடுத்துடலாங்களா? அப்போ என்ன இருக்குது? பேலன்ஸ் -5 + 5. ஸோ 5லேருந்து 5 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0. ஸோ இந்த 0 வரத்துக்கு நாங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தோம்? இந்த x is equal to -5/2லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இதுதான் நமக்கு என்னது? ஃபைனல் ஆன்சர். அப்போ x is equal to -5/2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கலாமா? Q of y is equal to 2y minus 3ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் அதே மெத்தட் தான். இந்த 2y minus 3 is equal to 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே 2y இங்கே எடுத்துப்போங்களா? அங்கே -3 வந்து இங்கே வந்து நமக்கு எப்படி வரும்? +3 வரும். ஸோ அப்போ y is equal to 3. இந்த 2 வந்து டிவைடட் பையாக வரும். ஓகேங்களா? அப்போ y is equal to 3/2. ஸோ இந்த y வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணிடலாமா? அப்போ 2 into 3/2 minus 3. ஸோ இந்த 2க்கும் கேன்சல் கொடுத்துடலாங்களா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3 - 3ன்னு இருக்கும். அப்போது நமக்கு 3லேருந்து 3யை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0. ஸோ த ஃபைனல் ஆன்சர் Q of y is equal to 0. அவ்வளோதான். சாரி, நம்ம இந்த 0 வந்து எப்படி இருந்து நமக்கு வந்தது? இந்த 3/2லேருந்து தானே வந்தது. அப்போ 3/2 தான் நமக்கு என்னது? ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இந்த 0 எங்கேருந்து வந்ததோ அதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கலாமா? f of z is equal to 8z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு டைரெக்டாகவே நம்ம பண்ணிடலாம். மல்டிப்ளைல தான் இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம 8 கூட எந்த நம்பரை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும்? நம்ம டைரெக்டாகவே 0 எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போது 8 into z நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? 0வா எடுத்துக்கலாம். சரிங்களா? 8 into 0. ஸோ 8 zeros are நமக்கு 0 தான். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன? f of z is equal to 0. அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கலாமா? P of x is equal to ax when a belongs to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஏவில் வந்து நம்ம 0 சேர்க்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? எக்ஸை வந்து நம்ம 0வாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏ வந்து நம்ம 0வாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்? எக்ஸை வந்து நம்ம 0வாக எடுத்துக்கலாம். அப்போ ஏ அப்படியே போட்டுட்டு எக்ஸுக்கு என்ன நம்ம இங்கே இருக்குது? 0. அப்போ 0வோட ஏவை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0. அப்போது நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன? P of x is equal to 0. அவ்வளோதான். சரியா? இந்த 0லேருந்து தானே நம்ம இந்த 0 கொண்டு வந்தோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து P of x is equal to 0. அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். h of x is equal to ax plus b. a not belongs to 0. சாரி, not equal to 0. a b belongs to r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே மெத்தடு தான். ax plus b. ஓகேங்களா? அப்போ எப்படி போடுவீங்க? 0.
இந்த ஏஎக்ஸ் இங்கே இருக்குமா, இந்த பி வந்து நமக்கு இந்த பக்கம் வரும்போது ரைட் சைடு வரும்போது நமக்கு என்னவாகும், மைனஸ் ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ எக்ஸுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், மைனஸ் பி பை ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஃபைனல் ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? அப்போ ஏ இன்டூ எக்ஸுக்கு என்ன இருக்குது, மைனஸ் பி பை ஏ. ஓகே, ப்ளஸ் பி. ஓகேங்களா? ஸோ இந்த ஏக்கும் ஏக்கும் நம்ம என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் பி ப்ளஸ் பி. ஸோ மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் நம்ம கேன்சல் ஆகிடுமா? ஸோ த ஆன்சர் இஸ் என்ன, 0. ஸோ இந்த 0 நமக்கு எப்படி வந்தது, இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதால இது வந்தது. அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணோம், ஃபைனல் ஆன்சராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ இதுதான் நமக்கு என்னது, ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஃபோர்த் சம் பாருங்கள், ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இங்கே கொடுத்துருக்க பாலினாமியலில் நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன அதுதான் நமக்கு ஈக்குவேஷன்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? 5x minus 6 is equal to 0. ஸோ இது எப்படி போடுவீங்க, 5x is equal to இந்த மைனஸ் 6 வந்து நமக்கு ரைட் சைடு வரும்போது நமக்கு எப்படியா இருக்கும், ப்ளஸ் 6 ஆகும். அப்போ ப்ளஸ் 6. அப்போ x is equal to 6. இந்த 5 வந்து நமக்கு என்ன ஆகும், டிவைடடில் வரும். அப்போ 5. அப்போ எக்ஸோட ஈக்குவேஷன் என்ன, x is equal to 6 by 5. அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? x plus 3 is equal to 0. ஸோ எக்ஸ் இங்கே வச்சுப்பீங்களா, 3 வந்து என்னவாகும், இங்கே வந்து மைனஸாக வரும். ஏன்னா பிகாஸ் இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ இங்கே வரும்போது நமக்கு மைனஸ் ஆகும். ஸோ இங்கே என்ன இருக்குது, 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர், மைனஸ் 3. அவ்வளோதான். 3லேருந்து 0 போச்சுன்னா நமக்கு என்ன, மைனஸ் 3 தான். அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 10x plus 9 is equal to 0. ஸோ இந்த 10x இங்கே இருக்குங்களா, இந்த 9 வந்து நமக்கு இங்கே என்னவாகும், இங்கே ப்ளஸில் இருக்கிறது நமக்கு மைனஸ் ஆகும். அப்போ x is equal to minus 9 divided by இந்த 10 வந்து என்ன வரும், நமக்கு டிவைடடில் வரும். அப்போ எக்ஸோட ஈக்குவேஷன் என்ன, x is equal to minus 9 by 10. அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 9x minus 4 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9x இங்கே இருக்குமா, 4 இங்கே மைனஸ் 4 வந்து நமக்கு இங்கே என்னவாகும், ப்ளஸ் 4ஆக கன்வெர்ட் ஆகும். அப்போ x is equal to 4 by 9. அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 5th சம் பார்க்கலாமா? 5th சம் பாருங்கள், verify whether the following are zeros of the polynomial indicated against them or not. ஆக்சுவலி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து பாலினாமியல் இங்கே ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, p of x is equal to 2x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வேல்யூவை நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் வந்து என்னென்னு எடுத்துகிட்டு வரணுமா, 0ன்னு எடுத்துகிட்டு வரணும், அதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சம் பார்த்துடலாமா? p of x is equal to 2x minus 1, x is equal to 1 by 2. ஸோ எக்ஸுக்கு நமக்கு என்ன கொடுத்தாச்சு, வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ அப்ளை பண்ணிடலாமா? அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு என்ன இருக்குது, 1 by 2 minus 1. அவ்வளோதான். இங்கே 2க்கும் நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக என்ன இருக்குது, 1 இருக்குது அண்ட் தென் வந்து minus 1. அப்போது நம்ம என்ன இருக்குது, 1லேருந்து 1 நம்ம செப்பரேட் பண்ணால் நமக்கு 0. ஸோ நம்ம இது வந்து வெரிஃபைடு. ஓகே, இது வந்து 0 வந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ 0 தானே அவங்க கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? p of x is equal to x cube minus 1. x is equal to 1. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ அதை அப்ளை பண்ணிடலாமா? அப்போது 1 cube minus 1. ஸோ 1 வந்து நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 1 தான், மைனஸ் 1. ஸோ 1லேருந்து 1 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0. அப்போ p of x is equal to என்ன, நமக்கு 0. அவ்வளோதான். ஸோ கொண்டு வந்தாச்சு, 0 கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? p of x is equal to ax plus b, x is equal to minus b by a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, மைனஸ் b by aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸில் அப்ளை பண்ணிடலாமா? a எக்ஸுக்கு என்ன இருக்குது, மைனஸ் b by a, a plus b. ஓகே, ஸோ இந்த ஏக்கும் நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது, மைனஸ் b plus b. ஸோ இந்த மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் வருது, 0. ஸோ இதை வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் 4th சப்டிவிஷன் பார்க்கலாமா?
P of x is equal to x plus 3 x minus 4. Xக்கு வந்து 4ங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க, xக்கு வந்து minus 3. ஸோ இந்த x4 வந்து இதோட வேல்யூ, இந்த minus 3ங்கிறது இதோட வேல்யூ. ஸோ இதை நம்ம வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாமா? அப்போது x plus 3 x minus 4. இந்த x plus 3க்கு இங்கே, அப்போது xக்கு இங்கே என்ன இருக்குது 4, அப்போது ப்ளஸ் 3. இங்கே எக்ஸுக்கு என்ன இருக்குது மைனஸ் 3, இங்கே மைனஸ் 4. அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணலாமா? 4யும் 3யும் ஆட் பண்ணால் 7. இங்கே என்ன இருக்குது 3யும் 4ம் இருக்குது, மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்? ஆட் பண்ணி மைனஸ்ன்னு போடணும். 4யும் 3யும் ஆட் பண்ணால் 7. ஸோ மைனஸ் போட்டாச்சு. ஸோ 7லேருந்து 7 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0. ஸோ அப்போ இதையும் நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு, இதுவும் 0 தான். ஓகேங்களா? ஸோ நம்ம 4 சப்டிவிஷனுமே நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம்? 0ன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 6th sum பாருங்க. Find the number of zeros of the following polynomials represented by the graphs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த லைனை பார்த்துக்கோங்க. இந்த லைனில் வந்து இந்த 2 பாயிண்ட் வந்து டச் ஆகுது இல்லையா? அதே மாதிரி இந்த கோவில் இந்த 2 லைன் டச் ஆகுதுல, அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த லைனில் வந்து இந்த 2 பாயிண்ட் டச் ஆகிருக்கு, அப்போ ஆன்சர் வந்து 2. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த லைனில் எத்தனை பாயிண்ட் டச் ஆகிருக்கு? 1 2 3, அப்போது 3. அவ்வளோதான். அதாவது இந்த லைனில் எத்தனை பாயிண்ட் டச் ஆகுதுன்னு பார்த்து அதை எழுதிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த லைனில் பாருங்கள், எதுவுமே நமக்கு டச் ஆகலை, அப்போ என்ன ஆகும்? நமக்கு 0. ஸோ இதில் பாருங்கள் 1, ஒரே ஒரு பாயிண்ட் தான் நமக்கு என்ன ஆயிருக்கு? டச் ஆகிருக்கு. அப்போ ஸோ 1. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த லைனில் நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் நமக்கு என்ன ஆயிருக்கு? டச் ஆகிருக்கு. அப்போது 1. அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே. நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.